இப்போ லிபியாவுடைய அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1551 இருந்து 1911 வரைக்கும் துருக்கியின் கீழே உஸ்மானிய பேரரசுங்கிறோம்ல, ஓட்டமன் பேரரசு துருக்கி ஆதிக்கத்தில் இருந்தது. அதாவது 360 ஆண்டு. அப்போ 360 ஆண்டுகள் துருக்கியுடைய நாடாகத்தான் இருந்துச்சு. துருக்கியுடைய ஒரு மாநிலம் அந்த மாதிரி இருந்தது. அதை 19ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இத்தாலி பல நாடுகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு இறங்குறாங்க. உலகத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டம் முடிஞ்சு போச்சு. ரோமானிய பேரரசுன்னு சொன்னால் ஒரு 500 ஆண்டுகள் அசைக்க முடியாத, இயேசுவுக்கு முன்னாடியே இருந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்து பிறகு நலிஞ்சிட்டாங்க. பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தங்களுக்குள்ள ஓரளவுக்கு பலத்தை உண்டாக்கிட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றணும் அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பிய நாடுகள்லாம் போய் ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடாக கைப்பற்றுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் துருக்கியிடம் இருந்து லிபியா போர் செஞ்சு இத்தாலி படை அனுப்பி யுத்தத்தின் மூலமாக லிபியாவை கைப்பற்றுறாங்க 1921.